டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் விஜய் பிலால். நம்ம சென்னையில் வந்து சென்னை ஒன் அப்படிங்கிற ஒரு ஆப்பை வந்து கவர்மெண்ட் வந்து ரீசெண்ட் டைம்ஸில் வெளியிட்டிருந்தாங்க. அது நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க, சில பேர் வந்து யூஸ் பண்ணாமல் இருக்காங்க. ஸோ அவங்களுக்கு வந்து ஒரு அப்டேட்டும், அதாவது சீக்கிரம் யூஸ் பண்ணுங்கப்பா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயம் தான் வந்து கவர்மெண்ட் சைட்லேருந்து இப்போ பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த ஆப்பில் வந்து நீங்கள் நிறைய இப்போது நம்ம சென்னையில் பார்த்தீங்கன்னா நிறைய இருக்குது. மெட்ரோ இருக்குது, அப்புறம் லோக்கல் ட்ரெயின்ஸ் இருக்குது, அப்புறம் பஸ்ஸு, இந்த மாதிரி நிறைய ஆட்டோ இருக்குது, இந்த மாதிரி நிறைய டாக்ஸி வசதி, நிறைய வசதிகள் இருக்குது போக்குவரத்துக்காக. இருந்தாலும் எல்லாமே ஒவ்வொன்றும் தனித்தனியாக ஒவ்வொரு ஆப்பில் தான் நீங்கள் போய் வந்து புக் பண்ணுறதோ இல்லை வந்து நீங்கள் டிக்கெட் எடுக்கிறதோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணணும். ஆனால் இந்த சென்னை ஒன் ஆப்பில் பார்த்தீங்கன்னா நீங்கள் எல்லா டிக்கெட்டுமே வந்து இதுலேயே வந்து எடுத்துக்கலாம். ட்ரெயினாக இருக்கட்டும், டாக்ஸியாக இருக்கட்டும், பைக் டாக்ஸியாக இருக்கட்டும், பஸ்ஸாக இருக்கட்டும், காராக இருக்கட்டும், அதுக்கப்புறம் மெட்ரோவாக இருக்கட்டும், எல்லாமே வந்து நீங்கள் இதிலேயே புக் பண்ணிக்கலாம், இல்லை டிக்கெட் எடுத்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வந்து இதில் கொடுத்து இதை தான் வந்து சென்னை ஒன் ஆப் அப்படின்னு சொல்லி விட்டுருந்தாங்க. ஸோ இதில் வந்து இப்போ புதுசாக வந்து அதாவது இருக்கக்கூடிய பயனர்களையும் இல்லை முன்னாடி இருக்கக்கூடிய பயனர்களையும் தூண்டுற வகையில், அதாவது நீங்கள் வந்து இன்னுமே பண்ணுங்கள், இந்த ஆப் யூஸ் பண்ணுங்கள் அப்படின்னு ஒரு சந்தோஷத்தை கொடுக்குற வகையில் வந்து இப்போது புதுசாக ஒரு அப்டேட் வந்து விட்டுருக்காங்க. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வரக்கூடிய அதாவது இந்த நவம்பர் 13 கொஞ்ச நாளைக்கு, அதாவது என்ன டேட் வரையும் அப்படின்னு சொல்ல, ஆனால் ஒரு கொஞ்ச நாளைக்கு வந்து நீங்கள் வந்து எந்த டிக்கெட் புக் பண்ணுறதா இருந்தாலும் சரி, அது எல்லாமே வந்து இப்போ மெட்ரோவில் நீங்கள் வந்து உதாரணத்துக்கு சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ நீங்கள் சென்ட்ரல்ல இருந்து ஏர்போர்ட் வரையும் நீங்கள் புக் பண்ணுறீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட ஒரு 40 ரூபா பக்கம் வரும் மெட்ரோவுடைய செலவு. ஆனால் இந்த ஆப்பில் வந்து நீங்கள் போய் புக் பண்ணுற மாதிரி இருந்துச்சுன்னா உங்களுக்கு ₹1 முடிஞ்சிடும். இது வந்து எல்லா டைமுமே ₹1 வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, ஒரே ஒரு டைம் தான் வந்து நீங்கள் இதை வந்து புக் பண்ணி யூஸ் பண்ண முடியும். அதாவது நீங்கள் டிக்கெட் எடுத்து இதை யூஸ் பண்ணிக்கலாம். அதாவது ஒரே ஒரு டைம் தான், ஒரே ஒரு டைம் மட்டும் உங்களுக்கு ₹1 வச்சு யூஸ் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் வந்து இருக்குது. இது மெட்ரோக்கு மட்டுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா மெட்ரோக்கு மட்டும் இல்லை, மற்ற எல்லா நீங்கள் எதாக இருந்தாலும் சரி, பஸ்ஸாக இருக்கட்டும், இல்லை லோக்கல் ட்ரெயினாக இருக்கட்டும், இல்லை சென்னைக்குள்ளே ஓடக்கூடிய நீங்கள் ட்ராவல் சம்மந்தமாக என்னென்ன பண்ணுறீங்களோ எல்லாத்துக்குமே வந்து நீங்கள் ஒரே ஒரு டைம் மட்டும் ₹1 மூலியமாக வந்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அது மட்டும் இல்லாமல் இது நீங்கள் வந்து பேமெண்ட்டாக கொடுக்க முடியாது, கையில் தூக்கி இந்தாப்பா ₹1 அப்படின்னு சொல்லி கொடுக்க முடியாது. என்ன பண்ணணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ மூலியமாக தான் வந்து நீங்கள் இந்த ₹1 தர மாதிரி இருக்கும். அது ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, யூபிஐ டிரான்சாக்ஷனை வந்து ஒரு மேம்படுத்துறதுக்காக வந்து இதை வந்து பண்ணுறோம் அப்படிங்கிற மாதிரி வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இது வந்து நிறைய பேருக்கு யூஸாக இருந்துட்டு இருக்கு. இதுக்கு முன்னாடியே வந்து இந்த ஆப் வந்ததுலேருந்து நிறைய பேர் வந்து யூஸ் பண்ணி இந்த ஆப் வந்து யூஸ்ஃபுல்லாக இருக்குது அப்படிங்கிற மாதிரிலாம் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. இன்னும் நிறைய பேர் இந்த ஆப் வந்து இன்னுமே டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்க. அப்படி நீங்கள் டவுன்லோட் பண்ணாமல் இருக்கீங்க, இந்த ஆப் யூஸ் பண்ணலாமல் இருக்கீங்க அப்படின்னு நீங்கள் நினச்சிங்கன்னா, ப்ளே ஸ்டோர்லேயோ இல்லை ஆப் ஸ்டோர்லேயோ போனீங்கன்னா சென்னை ஒன் ஆப் அப்படின்னு சர்ச் பண்ணிங்கன்னா அந்த ஆப்போடைய இது வரும். அதை நீங்கள் போய் டவுன்லோட் கொடுத்து அதை நீங்கள் வந்து யூஸ் பண்ணிக்கலாம். இது வந்து கொஞ்ச நாளைக்கு தான் இருக்குன்னு சொல்லியிருக்காங்க, என்ன டேட்குள்ளே அப்படின்னு சொல்லல. ஆனால் நவம்பர் 13 அதாவது இவ்வளோ நாள் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு வந்து சொல்லியிருக்காங்க. அது எவ்வளோ கரெக்டான அக்யூரேட்டான டேட் சொல்ல. ஸோ முடிகிறக்குள்ளே சீக்கிரமாக யூஸ் பண்ணிடுவாங்க. எனக்கு தெரிஞ்சு இந்த நவம்பர் எண்டுக்குள்ளே முடிச்சிருவாங்க அப்படின்னு நினைக்கிறேன் இந்த ஆஃபரை. ஸோ மறக்காமல் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க.